மனுஷன் ஒரு சீட்டு கூட அடிக்கல. இந்த உலகம் என்ன, இந்த தமிழ்நாடு எந்த ஏகத்துல போய் நிக்குது? மக்களுங்களா இது மனுஷன் தானே, எல்லாருக்கும் மனுஷன் தானே, எல்லா தாய் வயிற்று தானே பிறந்தா, இந்த மண்ணுக்கு தான் போராடுறாரு அவரு. வலி இருக்குமா இருக்காதா? சோறு தண்ணி கூட இல்லாம இந்த எலெக்ஷனுக்கு நிம்மதியா இருந்த ஒரு உலகத்தை மாத்தின ஒரு மனுஷன். இந்த மனுஷனுக்கு சத்தியமா கூடுங்கய்யா, கொடுத்து இந்த மனுஷனை வர வைங்க. வந்தாதையா நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா, நம்ம குழந்தைங்க, நம்ம பேர பேத்திங்க எல்லாருமே நல்லா இருக்கும். வாழ்க்கையில இவரை விட்டா நமக்கு சத்தியமா சொல்ற கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அடுத்த ஜென்மல 7 ஜென்மம் எடுத்தாலும் அண்ணன் சீமான மூல கிடைக்கிறதுக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். இன்னைக்கு பணத்தை நோய்க்கு ஓடுது, கவர்ச்சி நோய்க்கு ஓடுது. இங்க கவர்ச்சிக்கு இந்த பணத்துக்கு இடமே இல்லையா? உன் இடத்து பசங்க ஒருத்தன் போராடுறாயா, அவன் தான் என் மனுஷன், அவன் தான் தமிழன். இன்னைக்கு நான் சொல்றேன், செத்தா கூட எங்க அண்ணன் சீமாங்கிட்ட என் பணத்தை கொடுத்தா என் பொண்டாட்டி பிள்ளைங்க கையெழுத்து போட சொல்றேன். நான் சொன்னேன் மயிலாப்பூர்ல தான் இருக்கிறேன். எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த மக்களுக்கு எல்லாம் படிச்சவன் படிக்காதவன் அத்தனை பேரும் முட்டாள தான் ஏங்குறான். எவன் நல்லவனாங்கிறான் ஒருத்தனை சொல்லி பார்க்கலாம். இந்த தமிழுக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் போராடுற ஒரே மனுஷன். இந்த மனுஷனை விட்டா நமக்கு எங்க போவோம்? எங்க போவோம்? நம்ம எப்படி போய் நிப்போம்? மறுபடியும் கூவாத்தல் தான் குப்பை கொட்டின்னு இருப்போம். நம்ம மறுபடியும் கூவாத்தல் தான். கோபுரத்துல உட்கார வைக்கணும் ஒரு மனுஷன் கத்துறாப்புல. காரணம் என்ன? நமக்கோசரம், நம்ம பிள்ளைங்களுக்கோசரம், நம்ம பேரனுக்கோசரம். நம்ம அப்பா அம்மா எல்லாம் விட்டு போயிட்டாங்கய்யா, விட்டு போயிட்டாங்க. இப்ப யாருக்கு இருக்கு? நமக்கு யாருமே கிடையாது. ஒத்த மனுஷன் எங்க அண்ணன் சீமானை தவிர வேற எவனுமே இல்ல. இல்ல வந்தா வாங்க, வரலாம் போங்கய்யா. இந்த உலகத்துக்கு எதுவுமே சொல்லி கொடுக்குது புரியல இல்லையா? புரிஞ்சுக்கின்னு திருப்பி போயிட்டு மறுபடியும் புறகாயில் தான் தள்ளுறாரு. மனசு கஷ்டமா வலிக்குதியா. நான் தமிழன் ஒரு